இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி இப்படி மோசமான நிலைமையில பார்த்தனா அதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் தானே மாம். அண்ட் லக்ஷ்மியோட பொறுப்பு என் கையில இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ எங்கடா போற? பாட்டி நான் ஆயுஷ் கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க ப்ளீஸ் லக்ஷ்மியை பாத்துக்கோங்க. மயக்கம் தெளிஞ்சதும் ப்ளீஸ் அவ கூட போய் இருங்க. ஆயுஷ் ப்ரோ என்னாச்சு? அண்ணி ஓகே தானே? நல்லா இருக்கா. அம்மா ரூம்ல என்ன சொன்ன? அது லக்ஷ்மி கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஓ அதுவா ப்ரோ, ஆக்சுவலி அது நீ இழுக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. என்ன விஷயம், என்னாச்சுன்னு சொல்லு. ப்ரோ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு யாரு கிட்னாப் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? நோ ஐடியா ப்ரோ. ஆனா யார் மேல பழி விழுந்துச்சுன்னு தெரியுமா? எனிவே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் பழகிடுச்சு. லக்ஷ்மி அண்ணி மேல தான் பழி போட்டாங்க. லக்ஷ்மி மேல? யார் அப்படி பழிய போட்டா? ப்ரோ அது எப்படி சொல்றது? ஏன்னா லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. நாளைக்கு 10 மணிக்குள்ள நிரபராதி நிரூபிக்கணும். இல்லனா இந்த கம்மல் ஆதாரமா வச்சு அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் நடுரோட்ல ஷாலு அவங்களோட காரை பாத்திருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் தேட ஆரம்பிச்சோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணி இங்க மயக்கத்துல இருந்தாங்க. அதான் ரியாக்ட் பண்ண. வீட்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கானா என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்தீங்க? நீங்க மீட்டிங்ல பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லல. அப்புறம் இந்த கிரணாட்டிக்கு என்னாச்சு? அவங்க எப்படி இப்படி யோசிச்சாங்க? அது லக்ஷ்மி தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணானே. ஐ நோ கிரணாட்டி அப்படிதானே. பட் இவ்வளவுலாம் நடந்திருக்குன்னு சொன்ன. நீ ஒண்ணு பண்ணு. நீ லக்ஷ்மி கூடவே இருந்து அவளை பாத்துக்கோ. நான் வந்துடுறேன். எங்க போறீங்க நீங்க? நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். ப்ரோ எங்க போறீங்க? ரிஷி ப்ரோ லக்ஷ்மியே தேடிக்கிட்டு இருந்தானா? இந்த ஆயுஷ் என்ன சொல்லிட்டு போறான்? இவ தொலைஞ்சு போயிட்டாளா? என்னம்மா தொலைஞ்சு போறதுக்கு இவ என்ன சின்ன பொண்ணா சொல்லுங்க? இப்படி பண்றது இவளுக்கு பழக்கம் தானே. முதல்ல தொலைஞ்சு போவா, எல்லாரும் இவள தேடுவாங்க. அட்டென்ஷன் சீக்கிரம் தானே இவ. இப்பவும் அப்படித்தானே பண்ணா. நைட்டே வெளியே போயிட்டால. அவ ஆயுஷுக்காக கிளம்பி போனா. அவசரமா போறதுனால அவ யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டா. வந்த உடனே தான் எல்லாத்தையும் சொன்னால. என்ன டிராமா பண்றாளோ தெரியல. முதல்ல இவ ஆயுஷ்காக போனா, அதுக்கப்புறம் ஆயுஷ் இவளை தேடி இருக்கான். என்னாச்சு ஆயுஷ்? ஏதாவது விவரமா சொல்லு. மாமா நிலைமை மோசமா போயிடுச்சு. நானும் அண்ணியும் ஆதாரத்தை தேடி கிளம்பணும். நாங்க தனித்தனியா போனோம். நாங்க தனியா போயிருந்தாலும் போன்ல டச்லயே தான் இருந்தோம். ஆனா திடீர்னு அண்ணி போன் எடுக்கவே இல்ல. அப்புறம் ஷாலு இவங்க காரை ரோட்ல பாத்திருக்கா. கார் ஓபன்ல இருந்தது, மொபைலும் இருந்துச்சு. நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். அப்புறம் நானும் ஷாலுவும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சோம். நிறைய இடத்துல தேடணும், இவங்க கிடைக்கவே இல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க இருக்காங்க. வாட் ரிலீஃப். இவள மயக்கமான நிலையில இருக்கும்போது தான் ரிஷி தூக்கிட்டு வந்தான். மயக்கமா? என்னாச்சு? ஏதோ ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் நமக்கு தெளிவா புரியும். ஆயுஷ் ரிஷி எங்க இருக்கான்? மாமி அவரு வெளியே போயிருக்காரு. ஏதோ வேலையா. வெளியே போயிட்டானா? எங்க போனா? அவரு அத சொல்லல. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவ்வளவுதான். ஆண்டி நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. உங்ககிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல.